விமர்சகர்கள் பிளஸ் பார்வையாளர்களின் எதிர்வினைகளை அடிப்படையாகக் கொண்ட டிபேட்ஸ் ஆஃப் பாலிவுட் ஆரியன் கானின் நெட்ஃபிக்ஸ் தொடர் விமர்சனம். சில அம்சங்களில் நகைச்சுவை, இயக்கம் முதலியன அதிக கவனம் செலுத்த விரும்பினால் நான் இன்னும் ஆழமாகச் செல்ல முடியும். கண்ணோட்டம் டிபேட்ஸ் ஆஃப் பாலிவுட் என்பது ஆரியன் கான் இயக்கிய 7 எபிசோட் வலைத்தொடர். இது நையாண்டி, நாடகம் மற்றும் மெட்டா வர்ணனை ஆகியவற்றை கலந்து பாலிவுட்டின் கவர்ச்சி மற்றும் இருண்ட திரைக்குப் பின்னால் உள்ள குழப்பம் இரண்டையும் காட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது என்ன நன்றாகச் செய்கிறது? மெட்டா, நகைச்சுவை மற்றும் சுய விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் வலுவான விஷயங்களில் ஒன்று அதன் நகைச்சுவை உணர்வு என்பதை பார்வையாளர்களும் பல விமர்சனங்களும் ஒப்புக்கொள்கின்றன. உறவினர்களுக்கு ஆதரவான கொள்கை, போலி மக்கள் தொடர்பு, விமர்சகர்கள், போதைப் பொருள் தடுப்பு போன்றவை பற்றிய நகைச்சுவைகள் உள்ளன. அது தன்னையும் தொழில்துறையையும் கேலி செய்வதிலிருந்து பின்வாங்காது. வலுவான நடிகர்களின் நடிப்பு முன்னணி லக்ஷ்யா லால்வானி ஆஷ்மானாக பாதிப்பு மற்றும் பசியுடன் நிகழ்ச்சியை நடத்தியதற்காக பாராட்டுகளைப் பெறுகிறார். மனோஜ் பஹ்வா, மோனா சிங் போன்ற சில மூத்த நடிகர்களும் நல்ல குறிப்புகளைப் பெறுகிறார்கள். கேமியோக்கள் மற்றும் ஈஸ்டர் முட்டைகள் பெரும்பாலான வேடிக்கையான தருணங்கள், கேமியோ தோற்றங்கள் மற்றும் உண்மையான பாலிவுட் சம்பவங்களின் குறிப்புகளிலிருந்து வருகின்றன. இவை ரசிகர்களைக் கண்டு விவாதிக்க விஷயங்களை வழங்குகின்றன. துணி, காட்சிபாணி, நிகழ்ச்சியின் அழகியல், தொகுப்பு வடிவமைப்பு மற்றும் வாழ்க்கையை விட பெரிய பாலிவுட் உலகம் பெரும்பாலும் பாராட்டப்படுகின்றன. அது காட்சியில் சாய்ந்தால் அது நன்றாக வேலை செய்கிறது. அது எங்கு குறைகிறது? கணிக்கக்கூடிய தன்மை மற்றும் கிளிஷேக்கள் கதையின் அடிப்படையில் இது போதுமான புத்துணர்ச்சியை கொண்டு வருவதில்லை என்று பல விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். புகழுக்கு உயர்வு, மேடைக்கு பின்னால் போட்டி, குடும்ப நாடகம் போன்றவை பாலிவுட் கதைகளில் பழக்கமான ட்ரோப்கள். மேலும் தொடர் சில நேரங்களில் அவற்றின் மீது அதிகமாகச் சாய்கிறது. சீரற்ற வேகம், சில அத்தியாயங்கள் இழுக்கப்படுகின்றன, மற்றவை இறுக்கமானவை. ஓட்டம் சீராக இல்லை, இது சில பகுதிகளை மந்தமாக உணர வைக்கிறது. துணி குழப்பம், இது நையாண்டி, நாடகம், மெலோடிராமா இடையே நகரும்போது சமநிலை சில நேரங்களில் உடைந்து போகிறது. சில காட்சிகள் முரண் பகடி அல்லது தீவிரமானதாக இருக்க வேண்டுமா என்பது எப்போதும் தெளிவாகத் தெரியவில்லை. இது தாக்கத்தை குறைக்கிறது. இசை என் காதல் கதையின் பலவீனங்கள், ஒளிப்பதிவு அவ்வளவு மறக்க முடியாததாக இல்லை. மேலும் காதல் துணைக்கதைகள் எப்போதும் உணர்ச்சி ரீதியாக இறங்குவதில்லை. சில ட்ரோப்களின் அதிகப்படியான பயன்பாடு, ஒத்திசைவான கூறுகள், ஏகா, இறக்கும் பெற்றோர், சிறந்த நண்பர், வலிமையான சாச்சா, மாமா உருவம் அதிக சதித்திட்டமில்லாமல் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை விமர்சகர்கள் கவனிக்கின்றனர். சில நேரங்களில் இந்த நிகழ்ச்சி பாலிவுட் மெலோடி ராமாவில் நாம் எதிர்பார்க்கும் விஷயங்கள் இவை என்ற எல்லைக்குள் வருகிறது, நம்மை ஆச்சரியப்படுத்தாது. ஒட்டுமொத்த தோற்றம் அதன் குறைபாடுகள் இருந்த போதிலும் டிபேட்ஸ் ஆஃப் பாலிவுட் மிகவும் வெற்றிகரமான அறிமுகமாகும். இது பொழுதுபோக்கு, தைரியமானது மற்றும் உங்கள் ஆர்வத்தை தக்கவைத்துக் கொள்ள போதுமானது. குறிப்பாக நீங்கள் பாலிவுட், நையாண்டி மற்றும் தங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத நிகழ்ச்சிகளை விரும்பினால். இது புரட்சிகரமானதாக இருக்கிறாது, ஆனால் அதை பார்க்கத் தகுந்ததாக மாற்ற போதுமான அமைப்பு மற்றும் வசீகரம் உள்ளது. நான் ஒரு சுருக்கமான தீர்ப்பை வழங்கினால், சாதாரண பார்வையாளர்கள் அல்லது பாலிவுட் ரசிகர்களுக்கு பார்க்கத் தகுந்தது நகைச்சுவைகள் மற்றும் நாடகங்களுடன் வேடிக்கையான சவாரி. விமர்சகர்களுக்கு ஆழமான கதை, புதுமையை தேடுபவர்களுக்கு இது பகுதிகளில் மேற்பரப்பு மட்டமாக தோன்றலாம், ஆனால் ஒரு இயக்குனராக ஆரியன் கானின் நிறைய ஆற்றலை காட்டுகிறது.